திருவண்ணாமலை இன்னைக்கு இந்தியாஸ்ல ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கோபுரம் இஸ் ஸ்ரீரங்கமா வந்திருக்கலாம். பட் ஸ்டில் ஒரு 15 years பிஃபோர் நம்ம போய் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாஸ்ல ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கோபுரம் இஸ் திருவண்ணாமலை. 216 அடி, அதாவது 216 feet வந்து உயரம் இருக்கக்கூடிய இந்த கோபுரத்தை, திருவண்ணாமலை கோபுரத்தை அடிச்சுக்கிறதுக்கு எந்த கோயிலுமே கிடையாது, இந்த உலகத்திலே இல்லாம தான் வந்துருந்துச்சு. அதாவது 19th centuryல தான் இந்த ஸ்ரீரங்கம் கோயில், அதாவது இந்த ஸ்ரீரங்கம் டெம்பிள் கோபுரத்தை வந்து கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹையஸ்ட் கோபுரமா வந்து மாறினது ஸ்ரீரங்கத்தில் தான். பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் 15th centuryல இருந்து 19th century வரைக்கும் அடிச்சுக்கிறவே முடியாத கோபுரமானது இந்த திருவண்ணாமலை தான். இந்த திருவண்ணாமலையில அடுத்து நீங்க உங்களோட லைஃப்ல என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு ஒண்ணுமே தெரியல, என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு தட்டு மாதிரி இருக்கீங்க அப்படின்னா யூ ஃபர்ஸ்ட் ஹேவ் டு கோ திருவண்ணாமலை. ஒய், என்ன ரீசன், என்ன பெர்பஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த திருவண்ணாமலையை நீங்க கிரிவலம் சுத்தி வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்திருக்கு. அதாவது இந்த 14 kilometers அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் 14 kilometers, இட்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் வரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரிவலம் சுத்துறதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய வரம் இருந்தாதான் இந்த கிரிவலத்தை சுத்த முடியும். அதுவும் அந்த சிவன், நீங்க வாங்க, அந்த சிவன் கூப்பிடணும் நம்மள, நீ வாடா வந்து என்னை கிரிவலம் சுத்துறான்னு சொல்லணும். அது நீங்க சுத்தம் போது சும்மா சுத்தப்படுறது கிடையாது, என்னென்ன விஷயங்கள் வந்து இருக்கு. ஒன் ஆஃப் த ஒரு மவுண்டனை தான் நீங்க வந்து சுத்த போறீங்க. அதாவது சிவனையும் சரி, அங்க இருக்கக்கூடிய ஒரு மவுண்டனை தான் நீங்க சுத்த போறீங்க, ஒரு மலையை தான். இது என்ன அப்படிங்கறத பத்தி நீங்க இந்த வீடியோக்குள்ள ஃபுல் டீடைலா உள்ளவங்க சொல்ல போறேன். ஹாய், ஹலோ, கௌதம் அண்ட் GH. திருவண்ணாமலை இந்த கோயில் பேரை சொல்லும் போது ஒரு மிகப்பெரிய வைப் வந்து கிரியேட் ஆகும். அங்க இருக்கக்கூடிய சிவன் அங்க போய் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் வைபே வந்து கிடைக்கும். அதாவது இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தோட கோபுரம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து இருக்கலாம். பட் ஸ்டில் ஒரு 15th centuryல இருந்து 19th century வரைக்கும் இந்த கோயில அடிச்சுக்கிறதுக்கு இந்த உலகத்திலே எந்த ஒரு கோயிலுமே கட்ட முடியல அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. என்ன ஒரு ரீசன் அப்படின்னா 15th centuryல 216 அடி உயரம் உள்ள கோயிலை முதல்ல கட்டி முடிச்சது இந்த திருவண்ணாமலை டெம்பிள் தான். இந்த திருவண்ணாமலையோட கோபுரத்தை நீங்க பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய பெருசா வந்திருக்கும். இதுக்கப்புறம் தான் ஸ்ரீரங்கம் கோபுரம் வந்து கட்டினாங்க. 15th century, நான் சொல்றது இயர் இஸ் நாட் நவ், செஞ்சுரி. 15th centuryல இருந்து 19th centuryல தான் இந்த ஸ்ரீரங்கம் கோபுரத்தை வந்து கட்டியே முடிச்சாங்க, இவ்வளவு பெரிய உயரமான ஒரு கோபுரத்தை. அதுக்கு முன்னாடி இந்த திருவண்ணாமலையோட கோபுரத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது, யாருமே இல்லை, இவ்வளவு தூரம் கட்டவும் முடியல அப்படிங்கறதா இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே. இந்த கோயிலோட கோபுரத்தை கட்டணும் முடிவு பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கிருஷ்ணராய தேவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான். இந்த ஒரு கோயிலை வந்து, அதாவது அவர் வந்து ஒரு மிகப்பெரிய சிவன் பக்தன். அப்படிப்பட்ட சிவன் பக்தன் வந்து சிவனுக்காண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படிங்கறத நினைச்சாரு. இது ஏன் நினைச்சாரு அப்படின்னா அவர் இருந்த பீரியட்ல அவர் என்னென்ன நினைச்சாரோ அது எல்லாமே நடந்துச்சு அவருக்கு பாசிட்டிவா. ஜஸ்ட் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க, அவருக்கு பாசிட்டிவா எல்லாமே நடந்துச்சு. அவர் என்னென்ன கேட்டாரோ அது எல்லாமே இவருக்கு வந்து நடந்துச்சு. இதனாலேயே சிவன் நான் கேட்கறது எல்லாத்தையுமே எனக்கு அவர் இருந்த காலகட்டங்கள்ல, அவர் இருந்த பீரியட்ல எல்லாத்தையுமே கொடுத்தனால சிவனுக்காண்டி ஒரு விஷயம் நான் வந்து பண்ண போறேன் அப்படிங்கறதா இங்க இவர் முதல்ல முடிவு எடுத்தாரு. இந்த முடிவு எடுத்த இவரு ஒரு மிகப்பெரிய ஒரு கோபுரத்தை கட்டி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். ஆனால் அது அழகாகவும் இருக்கணும், அது பார்க்கறதுக்கு ஒரு பிரம்மாண்டமாகவும் இருக்கணும், அதிகபட்ச உயரமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத நினைச்சாரு. இப்படி இவர் நினைக்கும் போது எதை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி கோபுரத்தை கட்டணும் அப்படிங்கிற இந்த தாட்ஸ் வந்து வரும்போது ஃபர்ஸ்ட் வியூ பண்ணது எங்க அப்படின்னா இன்னைக்கும் என்னைக்கும் எப்பவும் நிலைத்து நிற்கக்கூடிய அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரிதான் எங்க இவர் வந்து முதல் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பார்த்து இங்க வந்து கொண்டு வந்தார் அப்படின்னா தஞ்சை பெரிய கோயில் தான். அது அங்கதான் போய் பார்த்திருக்காரு. அந்த கோபுரத்தை பார்க்கும்போது அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமா அழகா வந்திருக்கும். இப்ப பார்த்தா கூட அந்த கோபுரத்தோட ஹிஸ்டரிஸ் வந்து நம்ம எவ்வளவு வந்து பார்த்துருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த கோபுரத்தோட நிழல் வந்து கீழே விழுகாது ஃபர்ஸ்ட் திங். அது எல்லாத்தையும் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு கோபுரம் கட்டணும் அப்படிங்கிறது வந்துருச்சு. அதை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய அளவுல கோபுரம் கட்டணும் அப்படின்னு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை இவர் கட்ட ஆரம்பிக்கும் போது பல போராட்டங்கள் வந்து இவருக்கு வந்து நடக்குது. என்ன கௌதம் சொல்ற அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பல போர்கள் வந்து வருது. இவர் இந்த கோயில கட்டப்பட்ட காலகட்டங்கள்ல பல விஷயங்கள் வந்து இவருக்கு எதிர்த்து வர மாதிரி வந்திருக்கு. இது எல்லாத்தையும் சேர்ந்து இந்த கோயில் வந்து கட்டி முடிக்கிற ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவர் வந்து இறந்துடுறாரு.
அதுக்கப்புறம் இவரோட தம்பி வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த தான் அண்ணன் ஆசைப்பட்டாரு, இதை வந்து முடிச்சே தீரணும், இதை வந்து முழுமையா முடிச்சு ஒரு மிகப்பெரிய கோயிலா வந்து மாத்தணும் அப்படிங்கிறத அதே முடிவில், அதாவது அவரும் ஒரு மிகப்பெரிய சிவன் பக்தர், அதனால அதுக்காண்டி ஒரு செஞ்சு இந்த எல்லாத்தையுமே செஞ்சு வேலைகள் எல்லாமே பண்ணி இந்த கோபுரத்தை வந்து கட்டி முடிச்சிட்டாங்க, இந்த கோயிலையும் திறந்துட்டாங்க. இதுதான் இந்த திருவண்ணாமலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஷார்ட்டான ஹிஸ்டரி. லென்த்தா நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரியா வந்து போகும். இப்ப நான் சொன்ன டாபிக் வரேன். இந்த கோயில நீங்க கிரிவலம் சுத்தும் போது என்ன நடக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. யூ ஃபர்ஸ்ட் திங்க் உங்களோட லைஃப்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற அடுத்த ஒரு விஷயம் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு நீங்க இருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி யூ ஃபர்ஸ்ட் ஹேவ் டு நோ திருவண்ணாமலை. ஏன் அப்படின்னா இந்த கோயிலுக்கு நீங்க வரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து வரும். பாசிட்டிவ் வைப், இந்த பாசிட்டிவ் சென்ஸ் அப்படிங்கறது எல்லாத்தையும் தாண்டி நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து வரும். இந்த தாட் வந்து வந்துருச்சு அப்படின்னா ஒரு பிளான் வந்து வரும். அந்த பிளான் வந்துருச்சு அப்படின்னா அதை ஆக்சஸ் பண்றதுக்கான அடுத்த ஒரு முயற்சி வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அதை ஆக்சஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயம் அடுத்தடுத்து டக்கு 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 நடக்க ஆரம்பிக்கும். அதுதான் அந்த திருவண்ணாமலை டெம்பிள் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே. பட் ஸ்டில் இது நிறைய பேருக்கு தெரியாது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. திருவண்ணாமலை நானும் போறேன், திருவண்ணாமலை நானும் போறேன், திருவண்ணாமலை நானும் போறேன்ட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் போயிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் நீங்க போற விஷயம் கரெக்டா நடக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க போனீங்க அப்படின்னா தான் அந்த ஒரு விஷயம் நீங்க நினைக்கிற ஒரு விஷயம் திருவண்ணாமலை கிட்ட இருந்து, அதுவும் அந்த சிவன் கிட்ட இருந்து டைரக்டா உங்களை அடிச்சு நீங்க நினைக்கிற ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்கு இதை நான் வந்து சொல்றேன். பட் ஸ்டில் இப்ப பேக் டு த பாயிண்ட் வந்து வரும்போது திருவண்ணாமலையோட கிரிவலம் அதாவது சும்மா கிடையாது. 14 கிலோமீட்டர் நீங்க வந்து கிரிவலம் சுத்த போறீங்க. 14 கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா பார்க்க முடியாது. சராசரியா முதல் சுத்துறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கவுண்டா வந்து இருக்கும். 14 கிலோமீட்டர் நடக்கணுமா? 14 கிலோமீட்டர் தான். அது நீங்க நடக்கிறதும் தெரியாது, நீங்க போறதும் தெரியாது. அந்த சிவனை மட்டும் நினைச்சு நீங்க சுத்துனீங்க அப்படின்னா ஈஸியா வந்து முடிஞ்சிடும். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4 hours ஆச்சும் வந்து ஆகும் நீங்க சுத்தி முடிக்க. அதுக்கு முன்னாடி எதை நீங்க சுத்துறீங்க, யாருக்காண்டி சுத்துறீங்க, என்ன கிரிவலம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. திருவண்ணாமலைய கிரிவலம் சுத்தணும் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் வந்து என்ன, அண்ட் எதை நீங்க சுத்த போறீங்க, கோயிலை சுத்த போறீங்களா இல்ல வேற எங்க சுத்த போறீங்க அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க அந்த கோயிலையும் சரி அங்க இருக்கக்கூடிய ஒரு மலையையும் சேர்த்துதான் அந்த கிரிவலம் அப்படிங்கறத நீங்க சுத்த போறீங்க. அந்த கோயிலோட நேம் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், திருவண்ணாமலை அப்படிங்கிறது. அந்த மலையோட பேர் இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து தெரியவே தெரியாது. அந்த மலையோட பேர் என்ன அப்படிங்கறத நான் வந்து சொல்றேன். அண்ட் அந்த மலையோட பேர் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சுத்தும் போது அப்படிங்கறதா ஒரு மிகப்பெரிய ஒரு பலனே வந்திருக்கு. அந்த மலையோட பேர் என்ன அப்படின்னா அருணாச்சலேஸ்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மலையோட பேர், அதுதான் அந்த மலையோட பேர். இந்த அருணாச்சலேஸ்வரர் அப்படின்றதா இந்த மலையோடது. இந்த மலையோட சேர்ந்து நீங்க சுத்தி முடிச்சு இந்த கோயிலுக்கிட்ட வரும்போது தான் 14 கிலோமீட்டருமே வந்து முடியும். இந்த கிரிவலம் நீங்க சுத்தும் போது பல சிவன் கோயில்கள் வந்திருக்கும். அந்த பல சிவன் கோயிலுமே நீங்க தாண்டி தான் வந்து வருவீங்க. ஒவ்வொரு சிவனையும் இருக்கும், ஒவ்வொன்றையும் பார்ப்பீங்க, ஒவ்வொன்றையும் கும்பிடுவீங்க. இப்படி எல்லாம் கரெக்டா நீங்க வந்து வருவீங்க. அண்ட் இதுக்கிடையில நிறைய ஆசிரமங்கள் வந்திருக்கும். அதாவது ட்ரஸ்ட் வந்து நிறைய வந்திருக்கும். வயசானவங்க அண்ட் ஓல்டு ஏஜ் பீப்புள்ஸ் வந்து அதிகமா வந்திருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நீங்க பார்த்து உங்களால முடிஞ்சா பண்ற ஒரு விஷயத்த நீங்க பண்ணலாம். தியானமா என்ன ஒரு விஷயம் கொடுக்க முடியுதோ, சாப்பாடோ இல்ல ஏதோ ஒரு விஷயம் அங்க பக்கத்துல ஏதோ வாங்கி கொடுக்கறதோ இல்ல மணியோ வாட் எவர், அது உங்களோட திங்கிங், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அல்லது நீங்க உங்களால முடிஞ்ச ஒரு விஷயத்த நீங்க வாங்கி கொடுக்கலாம். அது கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இட்ஸ் நாட் கம்பல்சரி, இட்ஸ் நாட் ஃபோர்ஸ். நோ, அது யாருமே ஃபோர்ஸ் பண்ண ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காண்டி எல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. உங்களுக்கு மனசாரா நீங்க வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வாங்கி கொடுங்க. ஏன்னா அவ்வளவு ஓல்டேஜ் ஹோம்ஸ் வந்து இருக்கும், ட்ரஸ்டர்ஸ் வந்து இருக்கும், இந்த ஒரு விஷயம் எல்லாமே நிறைய வந்து இருக்கும். அதனால நான் சொல்றேன், இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்க சுத்தி வந்து முடிச்சு நீங்க நின்று உள்ள நீங்க போய் பார்க்கும்போது அந்த ஒரு சச் ஆஃப் செகண்ட், அதாவது இன்னைக்கு திருப்பதி, பழனி, திருச்செந்தூர் இன்னைக்கு எப்படி வந்து டக்கு டக்குன்னு உங்களை எடுத்து விடுறாங்களோ, இது எல்லாமே முதல் நடந்தது திருப்பதியில தான். அடுத்து பழனியா மாறிச்சு. இன்னைக்கு திருச்செந்தூர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டா வந்து நிக்குது. எவ்வளவு டக்கு டக்குன்னு இழுத்து விடுவாங்க பாத்தீங்க. அதே மாதிரிதான் இங்க நீங்க போய் அந்த சாமியை டைரக்டா சிவனை பார்த்த உடனே என்ன நீங்க நினைக்கிறீங்களோ ஒரு விஷயத்த நீங்க சொல்லி முடிச்சிருங்க. நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே நீங்க சொல்லி சாமி கும்பிட்டு முடிச்சு வெளியே வரும்போது அடுத்தடுத்த ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக பாசிட்டிவா வந்து நடக்கும். அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் வந்து வரும். அந்த தாட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ஒரு பிளான் வந்து கிடைக்கும். அந்த பிளான் கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க அதை வந்து ஆக்சஸ் பண்ணுவீங்க. அது நீங்க ஆக்சஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டும் பண்ணிடுவீங்க. இந்த எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்ப நீங்க எங்க இருந்து இப்ப நீங்க எங்க நிக்கிறீங்க அப்படிங்கறத உங்களால கண்ணால
பார்க்க முடியும். அதுக்கு இந்த திருவண்ணாமலை தான் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஹியூமன் லைஃபுக்கு. நான் சொல்றது இதுதான் ஒரு உண்மையான ஒரு சம்பவம். பர்சனலா ஐ ஃபீல் இட். அதனால தான் நான் அவங்க சொல்றேன், சும்மா ஒன்றும் கிடையாது, நான் பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கேன். அண்ட் இதை தாண்டி எனக்கு தெரிஞ்ச க்ளோஸ் ஆனவங்களும் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதை வச்சு தான் நானே வந்து போனேன். பட் ஸ்டில் எனக்குமே வந்து நடந்திருக்கு பர்சனலாக ஒரு சில விஷயங்கள். இப்போ நான் இருக்கிறதுக்கும் அப்போ இருந்ததுக்கும் இப்போ நான் இருக்கிறதுக்கும் சம் டிஃபரன்ஸ் வந்து என்னாலேயும் வந்து பார்க்க முடியும், அது உங்களாலையும் பார்க்க முடியும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் புதுசாக மறக்காம வச்சுக்கோங்க. என்ன நீங்கள் பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னா சோஷியல் மீடியாவில் கௌதம் சர்ச் பண்ணிங்க, நம்மளோட ப்ரொஃபைல்ஸ் வந்து வரும். பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்துருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் கொடுக்குறேன், போய் மறக்காம பார்த்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த மீட் பண்ணலாம். பாய்.